வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வினோதினி பக்ரிசாமி. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் ஆகியோர் இன்று ஜபல்பூரில் உள்ள வாகன தொழிற்சாலையில் டி சீரிஸ் டாங்கிகளை மறுசீரமைக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகின்றனர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தமது சமூக ஊடக பதிவில் நேபாளத்தில் நேற்று ஏற்பட்ட வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் இந்தியாவின் இரண்டாவது கட்ட மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணப் பொருட்கள் நேபாளத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 37.5 டன் நிவாரணப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் உணவுப் பொட்டலங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மத்திய துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனாவால் தமது சமூக ஊடக பதிவில் மும்பையில் உள்ள ஜவஹர்லால் நேரு துறைமுகம் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் கண்டெய்னர் துறைமுகமாக உருவெடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு பபீத்ரா மார்கெட்டா இன்று ஹனோயில் வியட்நாம் பிரதமர் திரு லே மிங் ஹங்கை சந்தித்து பேசினார். இதுகுறித்த சமூக ஊடக பதிவில் வியட்நாம் பொதுச் செயலாளரும் அதிபருமான திரு டோ லாம் இந்தியாவுக்கு மேற்கொண்ட வெற்றிகரமான அரசுமுறை பயணம் மற்றும் இந்தியா வியட்நாம் இடையேயான உறவுகள் குறித்து நினைவு கூர்ந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். நேபாளம் திபெத் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் ஆயிரக்கணக்கானோர் மாயமானதாக கூறப்படும் நிலையில் அவர்களில் சுமார் 300 இந்தியர்களும் இருப்பதாக நேபாள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஷிஷிர் கானல் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் 137வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் வரும் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியை ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஆர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.